திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலையில் பல்லுயிர் பூங்கா அருகே தோட்டத்தை சுத்தப்படுத்த அனுமதி வாங்கி பொக்லைன் இயந்திரம் மூலம் பாறைகளை உடைத்தது நியூஸ் தமிழ் செய்திக்குழுவின் கள ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது. மூலிகைகள் நிறைந்த அடர்ந்த நீண்ட வனப்பகுதியான சிறுமலையில் ஏற்கனவே சட்டவிரோதமாக ரிசார்ட்டுகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் தற்போது பொக்லைன் உள்ளிட்ட இயந்திரங்களின் பயன்பாடும் அதிகரித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று பொக்லைன் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் விலை நிர்ணயிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை முன்பு கைகளில் கரும்புகளை ஏந்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிப்படி கூட்டுறவு நகை மற்றும் பயிர்க்கடன்களை நிபந்தனையின்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் என வரவிருக்கும் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கடன் முழுவதையும் ரத்து செய், தள்ளுபடி செய், கடன் முழுவதையும் தள்ளுபடி செய், தேர்தல் வாக்குறுதிப்படி. தமிழக அரசு அனைத்து விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்ய கோரி அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதிகாரிகளுக்கு உணவு கொடுத்து மனு அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக கையில் உணவு தட்டுடன் கண்டன முழக்கம் எழுப்பியபடி தாப்பலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகத்திற்கு சென்ற விவசாயிகள் அதிகாரிகளுக்கு உணவு கொடுத்து மனு அளிக்க முயன்றனர். இதனால் அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் மனுவை மட்டும் பெற்றுக் கொண்டனர். இந்த டீப்பலூர் பகுதியில் நாங்கள் விளைய வைத்த எங்களுடைய உணவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விவசாயியும் தனித்தனியாக எங்களுடைய வாங்கிய கடன், நகைக்கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு கிட்டத்தட்ட 400 நண்பர்களோடு என்னுடைய விவசாய இனத்தோடு வந்து இங்கே செக்ரட்டரிகிட்ட நாங்கள் தற்போது மனுவை வழங்கியிருக்கோம். செக்ரட்டரி அவர்கள் எங்களுடைய உணவை அரசு அதிகாரிகள் வாங்கவே இல்லை. அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டோம். நாங்கள் விவசாயிகள் ரொம்ப வேதனையாக இருக்குது சார். விவசாயிகள் தான் விளைய வைக்கிறோம் சார், எங்கள் உணவை வாங்க மாட்டாங்க சார் அரசு அதிகாரிகள். திருவள்ளூர் அருகே உயர் மின்னழுத்த கம்பிகளை இணைக்கும் மின் கம்பம் லாரி மோதியதால் சாய்ந்து இருசக்கர வாகனங்கள் மீது விழுந்ததில் வாகன ஓட்டிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். முருக்கஞ்சேரி பகுதியில் சாலையோரம் உள்ள மின்கம்பத்தின் மீது லாரி மோதிய நிலையில் சாலையின் குறுக்கே மின்கம்பம் சாய்வதை பார்த்த இரு வாகன ஓட்டிகள் உடனடியாக வாகனத்தில் இருந்து கீழே குதித்ததால் தப்பியதாக கூறப்படுகிறது. மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு மின்கம்பம் மற்றும் மின்கம்பிகளை சாலையோரத்திற்கு அப்புறப்படுத்தி சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மகுடஞ்சாவடியைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரை கடந்த 2025ஆம் ஆண்டு அவரது உறவினரான மோகன் என்பவர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பயந்து போன சிறுமி இது குறித்து யாரிடம் எதுவும் தெரிவிக்காத நிலையில் திடீரென அவர் 9 மாத கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அளித்த புகாரில் சங்ககிரி மகளிர் போலீசார் மோகன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கடந்த 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தச்சூர் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்காததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் பவுஞ்சூர் புதூர் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து காலை குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே டாஸ்மாகில் அதிக விலை வைத்து மதுபாட்டில் விற்கப்படுவது குறித்து கேட்டதற்கு ஊழியர் ஒருவர் சிஎம் விஜய்க்கு வீடியோ எடுத்து அனுப்பு என கூறும் வீடியோ வைரலாகி உள்ளது. விருத்தாச்சலம் பொன்னேரி புறவழிச்சாலையில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாகில் மதுபாட்டில் ஒன்றிற்கு 10 ரூபாய் வரை அதிக விலை வைத்து விற்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து சமூக ஆர்வலர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் தனது பெயர் ராஜ்குமார் என்றும் சிஎம் விஜய்க்கு வீடியோ எடுத்து அனுப்பு என்றும் மிரட்டும் துணியில் பேசியுள்ளார். உங்க பேர் சொல்லுங்க. சரி, என்ன ஊர் நீங்கள்? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம். இதே ஊர் தானே, பாரு தானே? சரி, ரைட்டு. ஒன்று வேணா, நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கண்ணா? சரி, ரைட்டு. சரி, ரைட்டு. சரி, ரைட்டு. நீ காசு கொடுத்து 90 எவ்வளோ சொன்னாப்ல?
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் கிணற்றில் இளைஞரின் சடலம் கிடந்த நிலையில் அந்த தண்ணீரை பயன்படுத்திய மக்களுக்கு தொற்று நோய் பாதிக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. குடிநீர் அல்லாத பிற தேவைகளுக்காக குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் தண்ணீரில் துர்நாற்றம் வீசியதால் கிணற்றை சோதனை செய்தபோது அந்த கிணற்றில் சடலம் இருந்தது தெரிய வந்துள்ளது. 50 அடி ஆழ கிணற்றில் இருந்து மீட்கப்பட்ட சடலம் அதே பகுதியை சேர்ந்த சரவணன் என தெரிய வந்ததை அடுத்து தற்கொலையா கொலையா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் சுடலைமாட சுவாமி கோவில் ஆடி கொடை விழாவை முன்னிட்டு 3000 வாழைத்தார்கள் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டன. இந்த வாழைத்தார்களில் பக்தர்களின் பெயர் மற்றும் செல்போன் எண்கள் எழுதப்பட்டு கோயில் வளாகம் முழுவதும் கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டன. கோவில் கொடை நிறைவு பெற்றதும் நேர்த்திக்கடனாக செலுத்திய வாழைத்தார்களை பக்தர்கள் எடுத்துச் செல்வார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மதுபோதையில் இருந்த ஒருவரை இளைஞர் கும்பல் வெறித்தனமாக தாக்கியதன் வீடியோ வெளியாகியுள்ளது. பழனி புது தாராபுரம் சாலையில் மதுபோதையில் இருந்த ஒருவரை சுற்றி வளைத்து சுமார் 10 பேர் கொண்ட கும்பல் சட்டையை கிழித்து சரமாரியாக தாக்கியுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அந்த வீடியோ தொடர்பாக பழனி போலீசார் வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், காரணம் என்ன என விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சாலையை ஆக்கிரமித்த கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடை வியாபாரிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுப்பாளையத்தில் குருநாத சுவாமி கோயில் திருவிழா அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிலையில் திருவிழாவிற்காக தற்காலிக கடைகளை அமைப்பதற்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்றதால் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியை தற்காலிகமாக நிறுத்தியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை வேளச்சேரியில் கணவருடன் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 26ஆம் தேதி இரவு தனது மைத்துனருடன் சேர்ந்து மது அருந்திய ஆய்வாளர் மணிமாறன் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து வந்தபோது சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் மீது கை வைத்து சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். மக்கள் அவரை பிடிக்க முயன்ற போது நான் இன்ஸ்பெக்டர் என கூறி மிரட்டிவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி ரயில் நிலையத்துக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் சிக்னல் கோளாறு காரணமாக ரயில் நிலையத்திற்கு சிறிது தொலைவிற்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். செங்கோட்டையில் இருந்து திருநெல்வேலி வரை தினமும் இயக்கப்படும் ரயிலில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் அதிக அளவில் பயணிக்கும் நிலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக நிறுத்தப்பட்டது. ரயில் புறப்படும் நேரம் தெரியாததால் அதில் இருந்து இறங்கிய பயணிகள் நடந்தே ரயில் நிலையத்திற்கு சென்றனர். ஈரோடு மாவட்டம் அருளவாடி கிராமத்தில் உள்ள விவசாய தோட்டத்துக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை விவசாயிகள் விரட்டிய போது ஆக்ரோஷமடைந்த யானைகள் அங்கிருந்த இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தின. யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதம் செய்வது தொடர்கதையாகி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்.